ஹாய் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எறா பிரியாணி செய்ய போகிறோம். 1 கிலோ அரிசியை வச்சு 1 கிலோ எறாவை வச்சு எறா பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க அந்த செய்முறையை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம். நம்ம பிரியாணி எல்லோரும் செய்கிற மாதிரி இருக்காது, இது தனி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி சூடான பிறகு தான் எண்ணெய் நல்லா ஊற்றணும். 200 ml கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். 450 கிராம் வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கிலோ அரிசி நம்ம தண்ணியில் ஊற போட்டுக்கலாம். இது நல்லா ஊறினா தான் சாப்பாடு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா இப்படி பொன் நேரத்தில் இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 200 கிராம் தக்காளி போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். புதினா தழை ஒரு கொத்து போட்டுக்கலாம். 100 ml போட்டுக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூள் மட்டும் தான் போடுவோம், வேறு எந்த தூளும் ஆட் பண்ண மாட்டோம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எறாவை போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். அரிசி வேக வைக்க தண்ணி வச்சிட்டோம். அந்த அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டி எண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தான் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அரிசி நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அரிசியில் உப்பு ஏறணும்ல, அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணியில். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரை பதத்துக்கு வெந்துருச்சு. அரிசி தனியாக எடுத்துக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரிசி வேக வச்ச அரிசி போட்டுக்கலாம். அரிசி முக்கிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் தம்மில் போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு நல்லா உதிரியாக சூப்பராக வெந்திருக்கு. எறாவும் நல்லா இதாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் சாப்பாடு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.